ஹலோ கைஸ், நமது சோலார் சிஸ்டத்தில் நமது சூரிய குடும்பத்தில் உள்ள 6 கிரகங்கள் 6 பிளானட்டை ஒரே நேர்கோட்டில் காணக்கூடிய வாய்ப்பு வருகிற ஜூன் 3, 2024 இந்த நிகழ்வை நம்மளுடைய வெறும் கண்ணாலே பார்க்க முடியும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்கள் டீட்டெயிலாக சோலார் சிஸ்டத்தில் சூரிய குடும்பத்தில் மொத்தமாக 8 கிரகங்கள் 8 பிளானட்ஸ் இருக்குது. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். இந்த 8 கிரகங்கள் நமது சோலார் சிஸ்டத்தில் இருக்குது. இந்த 8 கிரகங்கள் நமது சூரிய குடும்பத்தில் இருக்குது. இந்த 8 கிரகங்களும் இந்த 8 பிளானட்டும் நமது சூரியனை வெவ்வேறு டிஸ்டன்ஸில், வெவ்வேறு ஸ்பீடில், வெவ்வேறு சுழற்சி காலத்தில் நமது சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கு. இதில் 6 கிரகங்கள் 6 பிளானட், அதாவது மெர்க்குரி, மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், இந்த 6 கிரகங்கள் வருகிற ஜூன் 3, 2024 சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்பு மெர்க்குரி, மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இந்த 6 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. 6 பிளானட்ல எந்தெந்த பிளானட்டை நம்மளுடைய வெறுக்கண்ணால பார்க்க முடியும் அப்படிங்கிறீங்கன்னா, மார்ஸ் மற்றும் சாட்டர்ன் பிளானட்டை நம்மளுடைய வெறுக்கண்ணாலே பார்க்க முடியும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. மெர்க்குரி மற்றும் ஜூபிட்டர் பிளானட் நமது சூரியனுக்கு மிக நெருக்கமான டிஸ்டன்ஸில் அந்த நேரத்தில் இருக்கும். அப்போதைக்கு இந்த மெர்க்குரி மற்றும் ஜூபிட்டர் பிளானட் எக்ஸ்ட்ரீம்லி டிம்மாக தெரியும், அதாவது மங்கலாக தெரியும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் பிளானட் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால அதை பார்க்கறதுக்கு ஹியூஜ் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி தான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. வருகிற ஜூன் 3, 2024 சூரியன் உதயமாகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பு மெர்க்குரி, மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இந்த 6 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட்டை, இந்த வானியல் நிகழ்வை பார்க்கறதுக்கு ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் காத்திருக்காங்க.